Hello friends, welcome back to சோறு தாறுமாறு. இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம். மூணே பொருள் வச்சு ஈஸியா ரெடி பண்ணா என்ன பாக்குறீங்களா? குண்டு குண்டு ரசகுல்லா. ஆமாங்க, நம்ம ரசகுல்லா ரெடி பண்ண போறோம். இது எப்படி ரெடி பண்ணா பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன். பசும்பாலை தண்ணி ஊற்றாமல் நல்லா காய்ச்சி எடுத்துக்குங்க. நல்லா கொதிக்கட்டும். பால் கொதிச்சு லைட்டாக சுண்டி வரட்டும். இப்போது நல்லா பால் கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வினிகர் இல்லைன்னா உங்ககிட்ட லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணால் லைட்டாக புளிப்பு தன்மை இருக்கும். ஸோ நான் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா பால் கொதித்து வரட்டும். நல்லா பால் கொதித்து வந்தால் தான் நமக்கு அந்த திரிஞ்சு வரும் பால். இப்போ பாருங்கள், நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. திரிஞ்சு வந்த உடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ண வேணாம், இன்னும் நல்லா கொதிக்க விடுங்க. பால் திரிஞ்சு வந்தும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா பால் கொதிச்சிருச்சு. இப்போது நான் ஒரு பாத்திரத்து மேலே வெள்ளை கலர் துணி இருந்தால் அது மேலே போட்டுங்க. போட்டு திரிஞ்சு போன பால் அதில் ஊற்றுங்க. நீங்கள் ஃபில்ட்ரு வச்சு ஆட் பண்ணக்கூடாது, துணியில் வச்சு தான் ஃபில்ட்ரு பண்ணணும். இப்போது மேலே லைட்டாக பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு புழியும் போது கை சூடு தாங்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துடுங்க. தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவு நல்லா கெட்டியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு, நல்லா இந்த அளவு நல்லா கெட்டியாக இருக்கணும். இதை நம்ம ஒரு அகலமான பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா அகலமான பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மேஷ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ கையில் நல்லா அப்படி லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இதை நம்ம நல்லா 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு பால்ஸ் அந்த ஜீரா பாவில் போட்டு எடுக்கும்போது உடையாமல் கிடைக்கும். பாருங்கள், நல்லா இழுத்து பிசைஞ்சிக்குங்க. இப்போ கரெக்டாக எனக்கு 3 நிமிஷம் ஆகிருக்கு. நல்லா கையில் உள்ளங்கையை வச்சு நல்லா இழுத்து பிசைங்க. பாருங்கள், இப்போ கரெக்டாக எனக்கு 5 நிமிஷம் ஆகிருக்கு. எந்த அளவுக்கு மாவு வந்துருக்கு நீங்களே டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் லைட்டாக ஒரு ட்ராப் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க. நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. டைட்டாக இருக்கணும் மாவு. பாருங்கள், இப்போ எனக்கு கரெக்டாக 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நீங்களே டிஃப்ரெண்ட் பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கும். நீங்கள் அதை எடுத்து கொஞ்சம் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஜீரா பாவில் போட்டு எடுக்கும் போது பால்ஸ் நல்லா உப்பி வரும். ஸோ குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க. டைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு குட்டியாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போது நமக்கு ஜீரா பாவு காய்ச்ச பாத்திரம் தான் முக்கியம். நல்லா அகலமான பாத்திரம், கொஞ்சம் ஆழமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பால்ஸ் நல்லா ஃப்ரீயாக மிதக்கும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்றா நல்லா ஒட்டிக்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிண்ணத்தில் நான் 4 வாட்டி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 2 3 4, அதாவது 3/4 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 லிட்டர் தண்ணிக்கு 200 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் எல்லாம் எக்ஸ்ட்ரா சுகர் சாப்பிட்றீங்கன்னா கரெக்டாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் 2 ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம சுகர் நல்லா எடுத்து காட்டுறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கரெக்டாக ஒரு பிஞ்ச் அளவு தான் உப்பு. அப்போ தான் கொஞ்சம் சுகர் நல்லா எடுத்து காட்டும். ஸோ ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிண்டி விடுங்க. பாகு ரொம்ப கெட்டியாகணுன்னு அவசியம் கிடையாது, சிறப்பு மாரி இருந்தால் போதும். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். வாங்க, ஒரு பால்ஸை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். பால்ஸ் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. எப்படி 3/4 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டர் தண்ணி அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. பால்ஸ் நல்லா உப்பி வந்திருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பால்ஸ் உப்பி வந்திருக்குன்னு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அழகான குண்டு ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்களா எந்த அளவுக்கு ஜீரா தண்ணி குடிச்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ உடையாமல் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உடையவேல எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் சோறு தாறுமாறு.